வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தமிழக ஆந்திர எம்பிக்கள் கடும் அமளி. 3வது நாளாக முடங்கியது பார்லிமென்ட். மோடி கூட்டத்துக்கு முன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் முடிவு எட்ட பாரதிய ஜனதா தீவிரம். வைகோ பங்கேற்காதது குறித்து விளக்கம். கூட்டணி பேச்சு தேர்தல் அறிக்கை தயாரிக்க ஸ்டாலின் கனிமொழி இடம்பெறும் குழுக்கள். திமுக தலைமை அறிவிப்பு. விரிவான செய்திகள். தெலங்கானா தமிழக மீனவர் பிரச்சினை உள்ளிட்ட விவகாரங்களால் தொடர்ந்து 3வது நாளாக பார்லிமென்டின் இரு சபைகளிலும் அமளி நிலவியதால் அலுவல்கள் முடங்கின. நாட்டின் செலவீனத்துக்கு ஒப்புதல் அளிப்பதற்காக பார்லிமென்டின் நீட்டிக்கப்பட்ட குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 5ஆம் தேதி துவங்கியது. ஆனால் தெலங்கானா தனிமாநில விவகாரம், இலங்கையால் சிறைப்பிடிக்கப்படும் தமிழக மீனவர் பிரச்சினை போன்ற விவகாரங்களால் கடந்த 2 நாட்களாக இரு சபைகளிலும் எந்த அலுவல்களும் நடக்கவில்லை. தொடர்ச்சியாக 3வது நாளாக வெள்ளியன்றும் பார்லிமென்டின் இரு சபைகளிலும் தெலங்கானா தனி மாநிலத்துக்கு எதிரான பிரச்சினை கிளப்பப்பட்டது. லோக்சபா கூடியதும் சீமாந்திராவைச் சேர்ந்த அனைத்து கட்சி எம்பிக்களும் சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டு ஜெய் சமைக்கா ஆந்திரா, சேவ் ஆந்திர பிரதேஷ் முழக்கங்களை எழுப்பினர். தமிழகத்தைச் சேர்ந்த எம்பிக்கள் இலங்கை கடற்படையால் தமிழ் மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை கண்டித்து கோஷமிட்டபடி சபையின் மையப்பகுதியை முற்றுகையிட்டனர். கடும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டதால் சபையை பகல் 12 மணி வரைக்கும் சபாநாயகர் மீராகுமார் ஒத்திவைத்தார். மீண்டும் சபை கூடிய போதும் அமளி துமளியே நிலவியதால் சபையை திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு ஒத்திவைப்பதாக கூறிவிட்டு மீராகுமார் வெளியேறினார். ராஜ்யசபாவிலும் இதே நிலைதான் காணப்பட்டது. சபை கூடியதும் சபைத் தலைவர் அமித் அன்சாரி சபையின் மையப்பகுதியை உறுப்பினர்கள் முற்றுகையிடுவதால் சபையில் ஒழுக்கம் கெடுவதாக வருத்தத்துடன் கூறினார். இப்போதிலிருந்து சபையில் நடக்கும் அமளிகள் அனைத்தும் சபை குறிப்பில் இடம்பெறும் என்று அன்சாரி எச்சரித்ததை பொருட்படுத்தாமல் தெலங்கானாவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியபடி தெலுங்கு தேசம் உறுப்பினர்கள் சபை தலைவரின் இருக்கையை முற்றுகையிட்டனர். அவர்களைத் தொடர்ந்து அதிமுக, திமுக உறுப்பினர்களும் சபையின் மையப்பகுதிக்கு சென்று தமிழக மீனவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற பேனர்களை காட்டினர். இதனால் ராஜ்யசபாவும் அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. பார்லிமென்ட் ஒத்திவைக்கப்பட்டதைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே கூறுகையில், தெலங்கானா தனிமாநில விவகாரத்தில் அரசு ஏற்கனவே உறுதியளித்துவிட்டதாகவும், எனவே ஆந்திராவின் அனைத்து கட்சிகளும் அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டுமெனவும் வேண்டுகோள் விடுத்தார். சீமாந்திராவின் தெலுங்கு தேசம் எம்பிக்கள் தெலங்கானா தனி மாநிலத்துக்கு எதிராக பார்லிமென்ட் வளாகத்தில் போராட்டம் நடத்தினர். லோக்சபா தேர்தலுக்கு முன் நடக்கும் கடைசி கூட்டத்தொடர் என்பதால் நடப்பு பார்லிமென்ட் தொடரிலேயே தெலங்கானா தனி மாநில மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. அதே நேரத்தில் சீமாந்திராவைச் சேர்ந்த தெலுங்கு தேசம், காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் எம்பிக்கள் தெலங்கானா மசோதாவை தடுத்து நிறுத்த தீவிரம் காட்டுகின்றனர். இப்பிரச்சனையால் வெள்ளியன்று லோக்சபா ஒத்தி வைக்கப்பட்டதை தொடர்ந்து தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் பார்லிமென்ட் வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். ஒருங்கிணைந்த ஆந்திராவை வலியுறுத்தி கோஷமிட்ட எம்பிக்கள் மத்திய அரசு மீது தெலுங்கு தேசம் கட்சி அளித்துள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது சபையில் ஓட்டெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். ஸ்பீக்கர் గారు ఇప్పటికైనా అవిశ్వాస తీర్మానం మీద అనుమతించి ఓటింగ్ పెట్టి చర్చకు అనుమతించాల్సినటువంటి అవసరం ఉంది. ఇమ్మీడియట్ గా, ఎందుకంటే ఇప్పటికే విశ్వాసం కోల్పోయినటువంటి ఈ ప్రభుత్వము ఇంకా కొనసాగే పరిస్థితి ఉండకూడదు. ఇమ్మీడియట్ గా దిగిపోవాల్సినటువంటి అవసరం ఉంది. పార్లమెంట్ లో గన బిల్లు పెడితే దాన్ని అంతు చూస్తాము, బిల్లును రానివో సమైక్యాంధ్రగానే ఉంచుతాము రాష్ట్రాన్ని. டெல்லியில் உள்ள ஆந்திர பவனில் முகாமிட்டுள்ள சீமாந்திராவைச் சேர்ந்த எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து தலைநகரில் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அதேபோல தெலங்கானா ஆதரவாளர்களும் ஆந்திர பவனில் குழுமியிருப்பதால் கடந்த சில நாட்களாக ஆந்திர பவன் வளாகம் பரபரப்பாகவே காட்சி அளிக்கிறது. இதனிடையே ஆந்திர மாநில பிரிவினையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட 9 மனுக்களை உச்சநீதிமன்றம் வெள்ளியன்று தள்ளுபடி செய்தது. கூட்டணியில் மற்ற கட்சிகள் இடம்பெறுவது குறித்த இறுதி முடிவு எட்டப்படாததால் வீண் சர்ச்சைகளை தவிர்ப்பதற்காகவே மோடி கூட்டத்தில் வைகோ பங்கேற்கவில்லை என்று பாரதிய ஜனதா மூத்த தலைவர் இல கணேசன் கூறியுள்ளார்.
பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பங்கேற்கும் பிரம்மாண்ட கூட்டம் சென்னை அருகே சனிக்கிழமையன்று நடக்கிறது. இக்கூட்டத்தில் கூட்டணி தலைவர்களை மேடை ஏற்றவும் திட்டமிடப்பட்டிருந்தது. பாரதிய ஜனதாவுடன் மதிமுகவின் கூட்டணி உறுதியான நிலையில் இக்கூட்டத்தில் வைகோ பங்கேற்பார் என்று கருதப்பட்டது. ஆனால் மற்ற கட்சிகளுடன் கூட்டணி இறுதி செய்யப்படாததாலும் அவற்றின் தலைவர்கள் பங்கேற்க இயலாத நிலையாலும் வீண் சர்ச்சைகளை தவிர்ப்பதற்காகவே இக்கூட்டத்தில் வைகோ பங்கேற்கவில்லை என்றும் அக்கட்சியின் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளதாகவும் சென்னையில் நிருபர்களிடம் இல கணேசன் கூறினார். நரேந்திர மோடி அவர்கள் நாளைய தினம் சென்னை வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் நாங்கள் என்ன யோசித்தோம், பேரணி நடக்கிறது, மோடி வருகிறார்கள், இந்த மாநாட்டையே இந்த கூட்டத்தினுடைய மேடையே நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தினுடைய தொடக்கமாக மீதி கட்சிகளுக்கு முன்பாகவே அறிவித்து விட்டால் என்ன என்கின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்ததல்ல, இருக்கிறது. ஆனால் அது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். முடிவாகாத நிலையில் தலைவர்கள் எல்லோரும் வந்து பேசுவது அவ்வளவு பொருத்தமாக இருக்குமா என்று கருதி சில நேரத்தில் ஒரு தலைவர் மாத்திரம் வந்து விட்டால் இன்னொரு தலைவர் எங்கே என்று விமர்சனம் உங்கள்கிட்ட வரலாம் என்று கருதியும் வைகோ போன்றவர்கள் அதற்கு பதிலாக நான் இங்கே தான் இருக்கிறேன் அறிவித்து விட்டேனே என்று கருதி இருக்கலாம் என்று இந்த கூட்டணி நல்ல வரையில் அமையும் என்பதை உறுதியாக சொல்கிறேன். பாமக மற்றும் தேமுதிகவுடன் நடந்து வரும் பேச்சுவார்த்தை குறித்து கேட்டபோது மோடி கூட்டத்துக்கு முன் இறுதி முடிவு எட்டப்பட்டுவிடும் என்றும் இல கணேசன் கூறினார். கூட்டணி கட்சிகளுடன் பேச்சு நடத்தவும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்குமான குழுக்களை திமுக அறிவித்துள்ளது. கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஸ்டாலின் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவை திமுக அறிவித்துள்ளது. இக்குழுவில் கட்சி பொருளாளர் ஸ்டாலின், துணை பொதுச் செயலாளர்கள் துரைமுருகன், VP துரைசாமி, சட்டத்துறை செயலாளர் ஆலந்தூர் பாரதி, அமைப்பு செயலாளர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். அதேபோல லோக்சபா தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவையும் கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் அறிவித்துள்ளார். இக்குழுவில் திமுக லோக்சபா குழு தலைவர் TR பாலு, ராஜ்யசபா குழு தலைவர் கனிமொழி, கொள்கை பரப்பு செயலாளர் ராசா, துணை பொதுச் செயலாளர் SP சர்க்குண பாண்டியன், அமைப்பு செயலாளர் TKS இளங்கோவன், உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் சுப்புலட்சுமி ஜெகதீசன், ராமசாமி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பெண் டாக்டர் அளித்த செக்ஸ் புகாரின் அடிப்படையில் காஷ்மீர் சுகாதாரத்துறை அமைச்சர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விரைவில் அவர் கைதாகலாம் என்று கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தேசிய மாநாடு மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் கூட்டணி ஆட்சி நடந்து வருகிறது. உமர் அப்துல்லா தலைமையிலான அமைச்சரவையில் காங்கிரஸைச் சேர்ந்த ஷபீர் அகமது கான் சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வகித்து வருகிறார். ஸ்ரீநகரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அண்மையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாத்தும் ஷபீர் அகமதுவும் சென்றிருந்தனர். அப்போது குலாம் நபி ஆசாத் வெளியிட்ட அறிவிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கும்படி பிளாக் மெடிக்கல் ஆபீசராக பணிபுரியும் பெண் டாக்டருக்கு ஷபீர்கான் உத்தரவிட்டார். அதன்படி ஸ்ரீநகரில் உள்ள சுகாதாரத்துறை அமைச்சக அலுவலகத்துக்கு சென்ற பெண் டாக்டரை அமைச்சர் ஷபீர்கான் செக்ஸ் கொடுமைக்குள்ளாக்கியதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் ஷபீர்கான் அருவருக்கத்தக்க முறையில் பேசியதோடு உடல் அளவிலும் தகாத முறையில் செக்ஸ் விருப்பங்களை வெளிப்படுத்தியதாக பெண் டாக்டர் தனது புகாரில் கூறியுள்ளார். பெண் டாக்டரின் புகாரின் அடிப்படையில் அமைச்சர் ஷபீர்கான் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத வெவ்வேறு பிரிவுகளில் ஸ்ரீநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விரைவில் ஷபீர்கானை கைது செய்யவும் போலீசார் தீவிரம் காட்டி வருவதால் அவரது அமைச்சர் பதவி கேள்விக்குறியாகியிருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் இன்னும் சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அமைச்சர் ஷபீர்கானுக்கு எதிரான செக்ஸ் புகார் அவர் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. புகார் கூறிய பெண் டாக்டர் பிரிவினைவாத தலைவர் ஒருவரின் நெருங்கிய உறவினர் என்றும் கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக நிலவும் கடும் பனிப்பொழிவால் பொதுமக்கள் சிரமத்திற்குள்ளாகினர். தமிழகம் முழுவதும் கடந்த சில வாரங்களாக பனியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் சேர்ந்தமங்கலம் பகுதியில் தொடர்ந்து 2 நாட்களாக காலை வேளையில் கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. இதனால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியவில்லை. 10 மீட்டர் தூரம் வரை முன்னால் செல்லும் வாகனங்கள் தெரியாததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரிய விட்டவாறு செல்கின்றனர். காலை 9 மணி வரை பனிப்பொழிவின் தாக்கம் இருப்பதால் மாணவ மாணவிகள் மற்றும் அலுவலகத்திற்கு செல்பவர்கள் பெரும் சிரமம் அடைந்தனர். பயங்கரமான பனியா இருக்கு. தூங்கி எந்திரிச்சா குழந்தைங்க ரொம்ப தடுமாறுது. ஸ்கூலுக்கு புறப்பட்டு அனுப்புனா கூட மனசு கஷ்டமா இருக்கு. ஸ்கூல்ல போய் என்ன பண்ண போறாங்க இவ்வளவு பனியில? வேலைக்கு போக முடியல. ஆனா இது என்ன, ஏன் இப்படி, என்ன இந்த சீற்றங்கள் என்ன காரணம்? ஒண்ணுமே புரியலைங்க. ரோட்ல வண்டி போக முடியல. லைட்டு போட்டு போனாலும்
எதிர்பாராதமா வண்டி நேருக்கு நேரா மோத ஏற்படுது. மலை பிரதேசங்களில் இருப்பது போன்ற தட்பவெட்ப நிலை நாமக்கல்லில் நிலவுவதால் கால்நடைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. மாற்றுத்திறனாளிகள் உரிமை பாதுகாப்பு மசோதாவை திருத்தம் செய்யாமல் நிறைவேற்றக்கூடாது என பார்வையற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். தேசிய பார்வையற்றோர் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் சென்னையில் வெள்ளிக்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். லோக்சபாவில் கொண்டுவரப்படவுள்ள மாற்றுத்திறனாளிகள் உரிமை பாதுகாப்பு மசோதாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான வேலை வாய்ப்பில் ஏற்கனவே இருந்த வயது வரம்பு குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இடஒதுக்கீட்டை உயர்த்தவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்தனர். மாற்றுத்திறனாளிகளுக்கு 6% இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும், மசோதாவை நிலைக்குழுவிற்கு கொண்டு செல்லாமல் நிறைவேற்றக்கூடாது என்பன உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். ஊனமுற்றோருக்கான பாதுகாப்பு உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் அறிமுக நிலையில் இருக்கின்றது. அந்த அறிமுக நிலையில் இருக்கின்ற ஷரத்துக்கள் எங்களுக்கு உகந்ததாக இல்லை. அதாவது குறிப்பாக சொல்ல போனால் வயது வரம்பு 10 ஆண்டுகள் இருந்தது. ஏனென்றால் பணி நியமனம் கிடைப்பதற்கு ஊனமுற்றோருக்கு காலம் நீடிக்கின்றது. அந்த காலத்தை 10 ஆண்டு வயது வரம்பை குறைத்து 5 ஆண்டுகளாக குறைத்திருக்கின்றார்கள். தேசிய ஆணைக்குழுவில் ஒவ்வொரு தரப்பிலும் அந்தந்த தரப்பில் உள்ளவர்களுக்கு தலைமைத்துவம் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இங்கு மறுக்கப்படுகிறது. தங்களின் கோரிக்கைகளை ஏற்று மசோதாவில் திருத்தங்கள் கொண்டுவரப்படாவிட்டால் நாடு தழுவிய போராட்டங்களில் ஈடுபட இருப்பதாகவும் பார்வையற்றோர் சங்கம் தெரிவித்துள்ளது. நடுரோட்டில் கட்டிப்பிடித்து முத்தமிட முயன்ற ரோமியோவின் நாக்கை இளம்பெண் கடித்து துண்டாக்கிய சம்பவம் போபால் நகரில் நடந்துள்ளது. மத்திய பிரதேச தலைநகர் போபாலைச் சேர்ந்த 18 வயது இளம்பெண் ஓர் அலுவலகத்தில் பணிபுரிந்து வருகிறார். அவரது அழகில் மயங்கிய கம்லேஷ் சர்மா என்ற ரோமியோ இளம்பெண்ணை சுற்றி சுற்றி வந்து வம்பு செய்துள்ளார். போபாலில் கல்குவாரியில் வேலை பார்த்து வந்த கம்லேஷ் சர்மாவின் காதலை இளம்பெண் ஏற்கவில்லை. சம்பவத்தன்று அலுவலகத்துக்கு நடந்து சென்று கொண்டிருந்த அந்த இளம்பெண்ணை கட்டிப்பிடித்து முத்தமிட முயன்றார். அதுவரையில் பூவாக இருந்த அந்த இளம்பெண் நொடிப்பொழுதில் புயலாய் மாறி போனார். முத்தமிட முயன்ற வாலிபரின் நாக்கை கடித்து துண்டாக்கி துப்பினார். அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு சென்று அந்த வாலிபர் மீது புகார் செய்தார். கம்லேஷை கைது செய்த போலீசார் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்தனர். நாக்கு துண்டான போதும் திக்கி திக்கி பேசுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருப்பதாக டாக்டர்கள் கூறியுள்ளனர். இதை கேள்விப்பட்ட இளம்பெண் அவனை இதைவிட கடுமையாக தண்டிக்க நினைத்தேன், தப்பிவிட்டான் என்று ஆக்ரோஷமாக கூறினார். அடாவடி ரோமியோக்களுக்கு இந்த சம்பவம் நிச்சயம் பயத்தை தரும் என்பதில் சந்தேகமில்லை. மாசி திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பக்தர்கள் நூற்றுக்கணக்கானோர் காவடிகள் எடுத்து பவனியாக சென்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மக திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இவ்வாண்டின் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியுள்ள நிலையில் வரும் 15ஆம் தேதி மாசி மக விழா கொண்டாடப்படுகிறது. மாசி மக திருவிழாவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பக்தர்கள் காவடி எடுத்துச் செல்வது மன்னர் காலம் முதலே தொடர்ந்து நடந்து வருகிறது. மணவாளக்குறிச்சி, குளச்சல், திங்கள் சந்தை, நெய்யூர் உட்பட சுற்று வட்டாரங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான காவடிகள் புறப்பட்டன. மலர் காவடி, சூரிய காவடி, அன்ன காவடி, பறக்கும் காவடி, சர்ப்ப காவடி என பல்வேறு காவடிகளை சுமந்து கொண்டு பக்தர்கள் பவனியாக புறப்பட்டனர். இதேபோல பல்வேறு பகுதிகளிலிருந்தும் திருச்செந்தூர் கோவிலுக்கு பக்தர்கள் காவடி எடுத்து பாத யாத்திரையாக செல்கின்றனர். பவனியின் போது ஆயிரக்கணக்கானோர் சாலையின் இரு பக்கங்களிலும் நின்று காவடியை தரிசித்தனர். தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமையன்று மாற்றமில்லை. ஒரு சவரன் தங்கம் 22,480 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,810 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 48 ரூபாய்க்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 44,820 ரூபாயாக இருந்தது. திருச்சியைச் சேர்ந்த கண்ணப்பன் பார்வையிழந்த நிலையில் வாகனத்தின் ஒலியை கேட்டு அதில் உள்ள பழுதை நீக்கி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி வருகிறார். திருச்சி உறையூரை சேர்ந்தவர் கண்ணப்பன். இவருக்கு 4 வயதில் பார்வை பறிபோன போது எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியானது. ஆனால் மனம் தளராத கண்ணப்பனின் பெற்றோர் அவருக்கு கற்றுக் கொடுத்தது தன்னம்பிக்கை. குடும்ப வறுமையால் பள்ளி செல்ல முடியாத கண்ணப்பன் அருகில் உள்ள சைக்கிள் கடையில் வேலைக்கு சேர்ந்தார். படிப்படியாக முன்னேறி இன்று ஒரு மெக்கானிக் கடையின் உரிமையாளராக கண்ணப்பன் உயர்ந்துள்ளார்.
இருசக்கர வாகனத்தை இயக்கி அதிலிருந்து எழும் ஒலியை கேட்டு வாகனத்தில் உள்ள பழுதை நீக்கும் இவருக்கு பார்வை இல்லாதது பெரிய குறையாக தெரியவில்லை. சித்தப்பா கடை நான் வச்சு தரேன்டா, நீ எங்கேயும் வேலைக்கு போவேன்டா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ஒரு சின்ன கடையாக ஒன்று வச்சு கொடுத்தாரு. வச்சு கொடுத்ததுக்கப்புறம் நல்லா வேலை வர ஆரம்பிச்சு, நல்லா டெவலப் பண்ணேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணானுங்க. ஹெல்ப் பண்ணி இப்போ பெரிய கடையை வச்சு நல்லா வண்டி வந்துட்டு இருக்கு. காவல்துறையிலேருந்து வண்டி வருது, பெரிய கட்சிக்காரங்க இந்த ஆர்டிஸ்ட் அவங்களாம் கொண்டு வந்து வண்டி வேலைக்கு வருவாங்க. ஒரு வாட்டி கொண்டு வந்து விட்டாங்கன்னா திருப்பி நம்மள்ட்ட தான் மாதம் ஆனால் கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டு வண்டியை கொண்டு வந்து சர்வீஸ் விட்டுருவாங்க. காதால் கேட்டு வாகன கோளாறுகளை விரைவாகவும் திறமையாகவும் சரி செய்வதால் கண்ணப்பனின் மெக்கானிக் கடைக்கு வரும் வாடிக்கையாளரின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கண்ணு தெரியாதவங்கன்னு சொல்ல முடியாது அவரை. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு அமேசிங் மேன். பார்த்தீங்கன்னா வண்டி சவுண்டை வச்சு இப்போ மெக்கானிக்கெலாம் பார்த்துருப்பீங்க, ட்ரையல் பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படிம்பாரு. இவர் கண்ணப்பனை பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணி அதில் வர சவுண்டை வச்சு என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறத இது பண்ணுவார். அந்த விஷயத்தில் அவரை வந்து இன்றைக்கும் சொல்லுவேன், அவர் வந்து அவர்கிட்ட போட்டி போகிறதுக்கு ஆள் கிடையாது மெக்கானிக்கில். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான மேன். அரசின் உதவியை எதிர்பார்க்காமல் உழைப்பையும் தன்னம்பிக்கையையும் இரு கண்களாக கொண்டு உயர்ந்த கண்ணப்பன் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையின் விருட்சமாக காட்சியளிக்கிறார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.